அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நான் இருக்கும் தலைப்பு தர்மம், சதகா. இது வெறும் பணம் கொடுப்பதல்ல, இது அல்லாஹ்விடம் நம்மை உயர்த்தும் ஒரு இபாதத்து. தர்மம் பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான் பார்ப்போம். அல்லாஹ்வின் பாதையில் தங்கள் செல்வத்தை செலவழிப்பவர்களின் உதாரணம் 7 கதிர்களை உடைய ஒரு விதை போல. ஒவ்வொரு கதிரிலும் 100 விதைகள் அல்லாஹ் 100 விதைகள் இருக்கும். அல்லாஹ் நாடுவோருக்கு பல மடங்காக வழங்குகிறான். இது 2வது அத்தியாயத்தில் 261வது வசனமாக இருக்குது. அதாவது அல்லாஹ் தஆலா நீ தர்மம் செஞ்சினா 1 ரூபாய் கொடுத்தாலும் அல்லாஹ் அதை பல 100 மடங்காக ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அதுக்கு தான் 7 கதிர்களை ஒரு கதிர்லேயும் 100 விதை இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்புறம் இரவும் பகலும் வெளிப்படையாகவும் மறைவாகவும் தர்மம் செய்வோருக்கு அவர்களின் கூலி அவர்களிடம் ரப்பிடமே உள்ளது. இது 2வது அத்தியாயத்தில் 270வது வசனமாக பதிவு செய்யப்படுகிறது. அதாவது இரவும் பகலும் வெளிப்படையாக எல்லோரும் பார்க்குற மாதிரியும் தர்மம் செய்வாங்க, மறைவாகவும் தர்மம் செய்வாங்க. மறைவாகனா யாருமே பார்க்காத போதும் செய்வாங்க. இன்னொன்று, யாருக்கு தர்மம் நம்ம செய்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது யார் நம்மளுக்கு தர்மம் செய்கிறாங்கன்னு, அந்தளவுக்கு மறைவாகவும் செய்வாங்க. அவங்க தர்மம் செய்யும்போது இரவும் பகலும் எப்போ வேணாலும் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கூலி அல்லாஹ்விடத்துல உள்ளது, அவர்களின் ரப்பிடமே உள்ளது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்புறம் யார் பார்க்கணுன்னு இல்லை, நம்மளை அல்லாஹ் மட்டும் பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லி நினச்சி செய்வாங்க. ஆண்களும் பெண்களும் தர்மம் செய்வோர் உள்ளோர் அவர்களுக்கு அது பல மடங்கு செய்யப்படும். இது 57வது அத்தியாயத்தில் 18வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது தர்மம் பெண்கள் தான் செய்யணும், ஆண் தான் செய்யணும் அப்படின்லாம் வேறுபாடு இல்லை. ஆண் பெண் என்று வேறுபாடு இல்லை. 2 பேருக்குமே அல்லாஹ் தஆலா தர்மம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதை பல மடங்காக்கி கொடுப்பேன்னு சொல்கிறான். தர்மம் எல்லோருக்குமே சுவர்க்கத்திற்கான வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் ஒருபோதும் செல்வத்தை குறைக்காது. நாம் நினைக்கிறோம் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம செல்வம்லாம் குறைஞ்சி போயிடும், அப்புறம் நம்மளுக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் தர்மம் செய்ய செய்ய உங்களுடைய செல்வத்தை பல மடங்காக ஆக்குவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ தர்மம் செய்யாமல் செல்வத்தை முடிந்து வைத்து கொள்ளாதே, அவ்வாறு செய்தால் இறைவனின் அருள் உனக்கு வழங்கப்படாமல் முடிந்து வைத்து கொள்ளப்படும் என்று கூறினார்கள். நீ இவ்வளவுதான் என்று வரையறுத்து தர்மம் செய்யாதே, அல்லாஹ் உன் மீது பொழியும் அருளை வரையறுத்து விடுவான் என்று கூறியதாக உள்ளது. இது புகாரில் 1433 1434வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதாவது நம்ம தர்மம் செய்யாமல் நம்மளோட செல்வத்தை முடிஞ்சு வைக்கக்கூடாது. அப்படி முடிஞ்சு வச்சுனா இறைவனோட அருள் நம்மளுக்கு கிடைக்காது. அது எப்படின்னா, இவ்வளோ தான் நம்ம தர்மம் செய்யணும், அதுக்கு மேலே செய்யக்கூடாது, நம்ம செஞ்சால் நம்மளோட செல்வம் குறைஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் தர்மம் அவ்வளோதான் செய்வாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீ அந்த மாதிரி செஞ்சினா உனக்கும் இறைவன் அவனுடைய அருள் கிடைக்கிறது நம்மளுக்கு வரையறுத்து விடுவான். அதுவும் அவனும் டிக்ளேர் பண்ணிடுவான், இவ்வளோ தான் உனக்கு அருள் புரியணும் அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணிடுவான். ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் இறங்குகின்றன. அவ்விருவரில் ஒருவர் அல்லாஹ்வே தர்மம் செய்வோருக்கு பிரதிபலனை அளித்திடுவாயாக என்று கூறுவர். இன்னொருவர், அல்லாஹ்வே தர்மம் செய்யாமல் தடுத்து கொள்பவருக்கு அழிவை ஏற்படுத்துவாயாக என்று கூறுவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது அறிவிப்பு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இது புகாரில் 1442வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு 2 மலக்குகள் இறங்குகின்றன. அவங்க ஒரு மலக்கு தர்மம் செய்கிறவங்களுக்கு அதற்குள்ள பிரதிபலனை, அந்த செல்வத்தை பன்மடங்காக்கி அவங்களுக்கு அருள் புரிவான் பிரார்த்தனை செய்வாங்க. இன்னொருவர் தர்மம் செய்யாமல் தடுத்து வைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அழிவை ஏற்படுத்தி இறைவா அப்படின்னு பிரார்த்தனை செய்வாங்க. அப்புறம் நம்ம பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை கூட தர்மமே. அதாவது உதாரணமாக மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது, உதவி செய்கிறது, அப்புறம் மற்றவங்களை பார்த்து நம்மளுக்கு இன்முகத்தோட ஒரு வரவேற்பு சிரிப்பு
இதெல்லாமே ஒரு தர்மம் தான். இது வந்து புகாரில் 1447வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அப்புறம் தர்மம் அல்லாவின் கோபத்தை தணிக்கும். அதாவது தர்மம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கவசம். இப்போ நம்ம தர்மம் செய்கிறனால நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குன்னா, பாவங்கள் மன்னிக்கப்படும், நோய்கள் நீங்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாவின் உதவி அல்லாஹ் நாடினால் நோய்கள் நீங்கும், ஹப்ரின் தண்டனை குறையும், மறுமையின் அர்ஷில் நிழல் கிடைக்கும். அல்லாவோட அர்ஷோட நிழல் வந்து 7 பேர் கிடைக்கும். அந்த 7 பேரில் ஒருத்தர் தர்மம் செய்கிறவர். அவங்களுக்கு அந்த தர்மம் செய்கிற ஒருத்தருக்கு அல்லாவுடைய அர்ஷில் நிழல் கிடைக்கும். அப்புறமா மிஸ்தக் பின் உசாசா என்பவர் தம் உறவினர் என்பதால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவருக்காக செலவிட்டு வந்தார்கள். அல்லாவின் மீது ஆணையாக என் மகள் ஆயிஷா குறித்து அவதூறு கூறிய மிஸ்தகுக்கு பின்பு ஒருபோதும் நான் எதையும் செலவிட மாட்டேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாவுடைய தூதர் மனைவியான அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளும் ஆகிய ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க மீது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க வந்து ஒருத்தருக்கு தமது உறவினர் ஒருத்தர் மிஸ்தகுங்கிறவர் அவருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அவதூறு கூறியனால அவங்களுக்கு அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் அவருக்கு இனிமேல் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொன்ன உடனே அப்போது அல்லாஹ் ஒரு வசனத்தை அருளினான். என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தோருக்கும் உதவ மாட்டேன் என்று செல்வமும் வசதியும் உடையோர் சத்தியம் செய்ய வேண்டாம், மன்னித்து அலட்சியம் செய்யட்டும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டீர்களா? அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன். அல் குர்ஆன் இது வந்து 24வது அத்தியாயத்தில் 22வது வசனமாக அல்லாஹ் தஆலா அருளினான். இது வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சத்தியம் பண்ணி சொன்னதுக்கு உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தோருக்கும் உதவ மாட்டேன்னு செல்வமும் வசதியுடையவர்கள் வந்து சத்தியம் செய்யாதீங்க. அவங்களோட பாவத்தை மன்னித்து அலட்சியம் செய்யுங்க. நீங்கள் மன்னித்து அலட்சியம் செஞ்சீங்கன்னா நான் உங்களோட பாவத்தை மன்னிப்பேன். நான் உங்களோட பாவத்தை மன்னிக்க நீங்கள் விரும்ப மாட்டீங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேள்வி அனுப்புகிறான். இந்த வசனம் வந்ததுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஆம், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ் எனக்கு மன்னிப்பு அளிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு மிஸ்தகுக்கு ஏற்கனவே தாம் செலவிட்டு வந்ததை திரும்பவும் தொடரலானார்கள். மேலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவருக்கு செய்யும் இந்த உதவியை ஒருபோதும் நான் நிறுத்த மாட்டேன் என்று கூறினார்கள். மிஸ்தகுக்கு இந்த வசனத்தை வந்தோன்னே நான் இனிமேல் அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன், இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் அவருக்கு எப்போவுமே நான் உதவுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு. புகாரில் 6675வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அப்புறம் குடும்பத்துக்காக செலவிடுவது அதுவும் தர்மம் தான். இப்போ ஒரு மனிதர் குடும்பத்துக்காக செலவிட்டாங்கன்னா அதுவும் தர்மம் தான். அது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பொருட்டு செலவிடும், அதாவது குடும்பத்துக்காக செலவிடுவது அதுவும் தர்மம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பொருட்டு செலவிடும் எந்த செலவும், அதாவது தமது மனைவிக்கு, தனது குழந்தைகளுக்கு, தனது குடும்பத்துக்கு சாப்பாடு, உடை, கல்வி, மருத்துவம் அது அவனுக்கு தர்மமாகும் அப்படின்னு இது வந்து புகாரில் 5321வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இப்போ தர்மம்னா என்ன? அல்லாஹ்வின் திருப்திக்காக எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் செலவிடுவது, அதுதான் நம்மளுக்கு தர்மம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ செலவிடும் ஒரு கவல உணவு கூட உன் மனைவியின் வாயில் வைக்கும்போது தர்மமாகிவிடும். இது வந்து புகாரில் 2989 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதாவது உன்னுடைய மனைவிக்கு நீ ஒரு கவல உணவு ஊட்டி விட்டாலும் அதுவும் தர்மம்தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், ஒரு பேரிச்சம்பழ அளவு தர்மம் கொடுத்தாலும் சரி. இது வந்து திருமதியில் 2616வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அதாவது நம்மள்கிட்ட வந்து செல்வம் இருக்கிறவங்க தான் தர்மம் செய்ய முடியும், நம்மள்கிட்ட என்ன இருக்குது, நம்ம என்ன தர்மம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காம நீங்கள் ஒரு பேரிச்சம்பழமாவது கொடுத்து தர்மம் செஞ்சு நரகத்துலேருந்து உங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க
அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, மலக்குகள் நம்ம பேரில் துவா செய்யணுமா, செல்வத்துக்கு பறக்கத் தரணுமா, நரகத்திலிருந்து பாதுகாக்கணுமா, அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்கணுமா, அதிகமாக தர்மம் செய்யுங்க. இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் தான் தான தர்மங்களை அதிகமாக செய்து நல்லடியார்களாக மரணிக்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிர தாவனா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.